மக்களை பொறுத்தவரை உணர்ச்சியா இருப்பாங்க இந்த விஷயத்துல. ஏன்னா அவர்களும் அந்த மண்ணினுடைய மைந்தர்கள். ஆனால் இயற்கை நமக்கு சில பாடங்களை கற்றுத்தருகிற பொழுது நம்மால் இடம்பெயர்தலை தவிர வேறு வழி இல்ல. இயற்கை எந்த அளவுக்கு கருணையானதோ அந்த அளவுக்கு கருணையற்றதும் கூட அப்படின்னு நம்ம வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு தடவை சுற்றுலாவுக்காக நம்ம கேரளாக்குள்ள போயிட்டாலே அங்க இருந்து வெளியில வர நமக்கு மனசு வராது. கேரளம் அவ்வளவு நல்ல ஒரு அழகான பூமி. ஒரு ஒரு மண் சார்ந்து அந்த மக்களுடைய வாழ்வியல் முறை, கலாச்சாரம் எல்லாத்துலயும் நமக்கு இணைப்பு பிணைப்புமா இருக்கக்கூடிய மண் தான். இயற்கையை பாதுகாக்கணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருவாங்க. காரணம் என்ன, மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாம் அதை சார்ந்து இருக்கு. சோ இப்ப எல்லாத்துக்குமான சாவி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற நிதி பகிர்வுல தான் இருக்கு. நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம், நிலம் அப்படியே சரிஞ்சு விடும், அப்படி நிலச்சரிவு அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இந்த உருள் பொட்டலுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மண்ணுல கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல கனமழை பெஞ்சு அந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பாறை வரைக்கும் தண்ணி போயிடும், பாறைகள் நகர்ந்துரும் அப்படிங்கிறது. இப்பெல்லாம் மக்கள் பழகிட்டோம், இந்த மாசம் ஆச்சுன்னா இப்ப மழை வரும் வெள்ளம் வரும்னு. கேரளத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா 2017-18 காலங்கள்ல இருந்தே தொடர்ந்து அவங்களுமே ஜூலை அல்லது ஆகஸ்ட்ல அவங்களும் ஒரு பேரழிவு அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. கேரளா காட்கிலுடைய கமிட்டியோ கஸ்தூரிரங்கன் கமிட்டியோ அவ்வளவு சீரியஸா கன்சிடர் பண்ணல. ஏன் பண்ணலங்கிற கேள்விக்கான விடை என்னன்னா, அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார நிலைமையே அது சீர்கெடுக்குது. வயநாட்டுல இருந்து கோழிக்கோடு வரைக்கும் இப்ப ஒரு டனல் போட இருக்காங்க, சுரங்க பாதை போட இருக்காங்க. அந்த சுரங்க பாதை போடுறதுக்காக டெண்டர் நோட்டீஸ் விட்டாங்க. அந்த பகுதி, அந்த சுரங்க பாதை எங்க இருந்து எங்க போனா ஒரு 8 கிலோமீட்டர் போகுது. அந்த பகுதியே இந்த வைத்திரி தாலுகாக்குள்ளதான் வருது. அதுலதான் இப்ப நம்ம பார்த்த நிலச்சரிவுகள் ஏற்பட்ட பகுதி. அப்ப அரசுக்கே புரிதல் எங்க போகுதுங்கிற ஒரு வினா வருது இல்ல. இப்ப நீங்க நம்ம முதல்ல பேசணும், வயநாடை பொறுத்த வரைக்கும் அவங்க மலையும் மலை சார்ந்த வாழ்க்கையும் வாழக்கூடிய மக்கள். அங்க இருக்கக்கூடிய மக்களை நீ இந்த மலையில இருந்து 10 கிலோமீட்டர்ல இருக்கிறவன வெளியேறுங்க அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த வயநாட்டுல 75% வயநாடு காணாம போயிடும். இது மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்பட போகுது அப்படின்ற பத்தின அந்த ஒரு அவேர்னஸ் அப்படின்றது அந்த மக்கள்கிட்ட போதுமான நேரத்துல போய் சேரலையா? நம்ம ஒரு மழை பெய்யுது, கண்டிப்பா மழை பெய்யும் போது மரம் முடியும், இந்த மரம் முடியும் நம்மளால மார்க் பண்ண முடியாது. இந்த வடக்கு திசையில 8ஆவதா இருக்கக்கூடிய ஆலமரம் விழப்போதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. மழை பெய்யுது அப்படின்னா அதனுடைய பக்க விளைவுகளை இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு கொடுக்கதான் செஞ்சிருந்தாங்க. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டோட அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில, குறிப்பா வயநாட்டில் நடந்த அந்த நிலச்சரிவுல நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த சம்பவத்தை கேள்வி படுறப்பே ஆகட்டும், இல்ல அது சம்பந்தமான காட்சிகளை பாக்குறப்பவே நம்மளுக்குள்ள ஒரு பதற்றம் ஏற்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. உண்மையாலே வயநாட்டுல இது மாதிரியான நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற பத்தி எல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூட பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த பகுதியை பத்தி நன்கு அறிந்த ஒருவர். அவர்கிட்ட இதை பத்தி நம்ம விரிவா பேசலாம். சார் வணக்கம். 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 இந்த வயநாட்டுல குறிப்பா ஏற்பட்ட அந்த நிலச்சரிவுல பாத்தீங்க அப்படின்னா முண்டக்கை, சூரல்மலா இது மாதிரியான ஏரியாக்கள் அடுத்தடுத்து ஃபுல்லாவே நிலச்சரிவுல ஃபுல்லாவே பாதிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் இந்த வயநாடு அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு நிலப்பகுதி? பொதுவா நம்ம கேரளத்தையே பொதுவா கடவுளின் தேசம் அப்படின்னு தான் நம்ம வர்ணிப்போம். அது கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க இயற்கை எழில் சூழ்ந்ததுதான் கேரளம் மொத்தமாவே இருக்கும். அதுல ரொம்ப குறிப்பா வயநாடை வனநாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அது ஒரு வனம் சார்ந்த, சுற்றுச்சூழல் சார்ந்த, இயற்கை வளம் நிறைந்த ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துல அந்த வயநாடு பகுதியில பெரும்பாலும் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க அவங்க இருந்தாலும் கூட அந்த பகுதியில இப்ப இந்த சம்பவம் நடந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட அடிப்படையான ஒரு வாழ்வாதாரம் பத்தி நம்ம பேச, அது எந்த மாதிரியான மக்கள் அங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியே இங்க குடியிருப்புகள் இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் மலையை ரொம்ப தள்ளி இருந்து பார்த்துப்போம், பஸ்ல போற பயணத்திலே எங்கேயோ தள்ளி தான் பாக்குறோம். ஆனா வயநாட்டினுடைய கல்ச்சர் எப்படி இருக்கும்னா, அவங்க மலை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் அங்க தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க. இன்னும் சரியா சொல்ல போனா அவங்க மலப்புரம் பகுதியில இருந்து இங்க அழைத்து வரப்பட்டவங்க. அன்றைய காலத்துல ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி பெரிய பெரிய தேயிலை தோட்ட முதலாளிகள், அங்க பல பேருக்கு தோட்டம் இருக்கு, அவங்க எல்லாம் சொல்லி பேசி ஒவ்வொருத்தவங்களும் ஆட்களை திரட்டிட்டு பெரும்பாலும் மலப்புரம் பகுதியில் இருக்கிறவங்க அங்க இருக்காங்க. இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது, நம்ம எல்லாம் தெரிஞ்சது மலைப்பகுதிகளில் ஆதிவாசிகள், பழங்குடி மக்கள் அதிகமா இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். மலைக்கு மேல பழங்குடிகள் இருந்தாலும் கூட மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில், அந்த வயநாடு பகுதியில கணிசமான அளவுக்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அது போக பிற்படுத்தப்பட்டவரா இருக்காங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க. எல்லா சமூக மக்களும் அங்க வசிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த வயநாடினுடைய ஒர்க்கிங் நேச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இயல்பாகவே தேயிலை தோட்டத்தோட ரொம்ப நெருக்கம் உள்ளவங்க. நிறைய ரப்பர் சாகுபடி அங்க. வயநாடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி தேயிலை தோட்டம் நினைவுக்கு வருதோ, அதற்கிடையே இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, ரப்பர் தோட்டம் தான்.
அதுல இப்ப இந்த நிலச்சரிவுகளுக்கு கூட பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. அதை காலப்போக்குல தேயிலை தோட்டங்களா, ரப்பர் மரங்களா அவங்க மாற்றுனது அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கும் அதுக்குள்ள இருக்கு. இன்னும் சொன்னா சில வீடுகள் இங்க பல வீடுகள் நம்ம சேதமடைஞ்சதை பார்த்தோம் வயநாட்டுல. அந்த வீடுகள்ல பெரும்பகுதி வீடுகள் தேயிலை தோட்டத்துல வேலை செய்யற தொழிலாளிகளுக்காக முதலாளிகளே கட்டி கொடுத்த வீடுகளும் நிறைய வீடுகள் போயிருக்கு. அதுல ஒரு 25 வீடுகள் கொண்ட குடியிருப்புகளா இருக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த சூரல் மலையா இருக்கலாம், முண்டக்கை பகுதியா இருக்கலாம். இங்க எல்லாமே வந்து மலையை ஒட்டி 1 கிலோமீட்டருக்குள்ள வரக்கூடிய அந்த பகுதிகளிலேயே கூட எல்லா சமூக மக்களும் வசிச்சாங்க அப்படிங்கிறது அந்த வயநாட்டுக்குடைய ஒரு 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 அந்த நில அமைப்பை பேசுறதுக்கு நமக்கு ரொம்ப அது உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா பொதுவா நம்ம எல்லாம் மலைப்பகுதிகள்ல ஆதிவாசிகள் பழங்குடி மக்கள் அதிகமா இருக்காங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு இணையா அந்த கேரளத்தினுடைய அந்த கல்ச்சர்லயே அவங்க வந்து எல்லா தரப்பு மக்களும் மலை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை, அவங்களோட அடிப்படையான ஒரு அன்றாட வேலைகள்ல இருக்கலாம், விவசாயம் சார்ந்த வேலை பணிகளா இருக்கலாம், இதற்காக எல்லாம் அங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கறத தான் இதை நம்ம பார்க்கணும். இப்ப இந்த வயநாடு சம்பவம் அப்படின்றது, இந்த குறிப்பா அந்த நிலச்சரிவு அப்படின்றது கரெக்டா எப்ப ஆரம்பிச்சுச்சு? அத பத்தின ஒரு இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க போகுது, ஒரு மழை பெய்ஞ்சிட்டு இருக்கப்ப இது மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்பட போகுது அப்படின்ற பத்தின அந்த ஒரு அவேர்னஸ் அப்படின்றது அந்த மக்கள் கிட்ட போதுமான நேரத்துல போய் சேரலையா? இல்ல அதாவது அங்க வந்து கடுமையான மழை பெய்யுது அப்படிங்கிறத வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. அன்னைக்கு நிகழ்வு சம்பவம் நடந்த அன்னைக்கு கூட அன்றைக்கு இரவு 11 மணிக்கு கூட அவங்க கடைசியா 10:55ங்கிறாங்க கேரள அரசினுடைய தரவுகள்ல. 10:55 வரைக்கும் அங்க வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டினுடைய அபிஷியல்ஸ் இருந்து, பட் அது என்னன்னா நிலச்சரிவு தான் வரும் அப்படிங்கிறத அவங்க டிக்ளேர் பண்ண முடியாது இல்ல. கடுமையான மழை பெய்யுது. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4, 5 தினங்களுக்கு மேல, ஒரு வாரத்துக்கு மேல அங்க கடுமையான ஒரு மழை பெய்து கொண்டே இருக்கு. அப்ப அவங்க தொடர்ந்து அதுக்கான அலர்ட் மெசேஜ கேரள அரசு குடுக்க தான் செஞ்சாங்க. அது கேரள அரசு குடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நீங்க அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டத வச்சு கேட்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள கூட அவங்க இன்னொரு வகையில ஒரு தற்சார்பா தான் அத பாஜக முன்வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம். தூத்துக்குடியில ஒரு கடினமான மழை பெய்யுது. அப்ப மழை பெய்யறப்ப நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுல ஒரு குற்றச்சாட்டு வச்சோம். எல்லா ஊடகங்களும் வைத்தோம். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே கூட வச்சாங்க. மத்திய அரசு எங்களை அலாட் பண்ணல அப்படின்னாங்க. ஒருவேளை அமித்ஷா வந்து இப்படியான ஒரு குற்றச்சாட்டு எதிர்காலத்துல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப் ஜோனா அத கையில் எடுத்து பேசியிருப்பாரு. ஒரு அரசியல் காரணத்துக்காக பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி அங்க கேரள அரசுகிட்ட வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஏற்கனவே ஒரு 25 பேர் அதே பகுதியில இறந்திருக்காங்க. இது முதல் முறை இல்ல. அங்க நிலச்சரிவு நடக்கிறது வந்து வயநாட்டை பொறுத்தவரை இது முதல் முறையும் அல்ல. ஏற்கனவே கடந்த 2020 என்று நினைவு. அந்த 2020 காலகட்டத்துல அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு 25 பேர் இறந்திருக்காங்க. பட் இந்த முறை நிகழ்ந்த நிலச்சரிவுங்கிறது ஒரு சாதாரண நிலச்சரிவு இல்ல. 270 பேர் இன்று காலை நிலவரப்படி இன்னுமே கூட்டிகிட்டே தான் இருக்கலாம். அப்படிங்கும்போது அரசு வந்து நிலச்சரிவு வரும் அப்படிங்கிறத அலர்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா நம்ம ஒரு மழை பெய்யுது, கண்டிப்பா மழை பெய்யுது. மழை பெய்யும் போது மரம் முறியும், இந்த மரம் முறியும் நம்மளால மார்க் பண்ண முடியாது. இந்த வடக்கு திசையில எட்டாவதா இருக்கக்கூடிய ஆலமரம் விழப்போகுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. மழை பெய்யுது அப்படின்னா அதனுடைய பக்க விளைவுகளா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வை கொடுக்க தான் செஞ்சிருந்தாங்க. பட் அரசு தான் இதுல கூடுதலா மெனக்கெட்டு இருக்கணும், கேரள கவர்மெண்ட். ஆனா அவங்க அதுல எவ்வளவு மெனக்கெட்டாங்கிறதுல இப்ப கேள்விக்குறி வந்து விழுகுது. அந்த காட்கில் அறிக்கையா இருக்கலாம், கஸ்தூரி ரங்கன் அறிக்கையா இருக்கலாம், இதெல்லாம் அங்க நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இல்லாம இருந்திருக்கலாம். அந்த அறிக்கையை பத்தி கொஞ்சம் பேசலாமே. அது என்ன மாதிரியான அறிக்கைகள் அப்ப கொடுக்கப்பட்டுச்சு? சார், அதாவது காட்கில் அறிக்கையை பொறுத்தவரை அதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்தைய காங்கிரஸ் அரசு தான். நம்ம இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல சுற்றுச்சூழலுக்கு செய்ததை விட காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த கமிட்டி தான் அந்த கமிட்டி. 14 பேர் இருந்தாங்க அந்த கமிட்டியில. அந்த 14 பேர் கொண்ட கமிட்டியில காட்கில் தான் அந்த கமிட்டிக்கான தலைவரா இருந்தாரு. அவங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளை முழுமையாவே ஆய்வு பண்ணாங்க. அங்க வந்து ஒரு அந்த வன வளத்தை பாதுகாக்கணும், அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகளை ரொம்ப குறிப்பா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி மேற்கு தொடர்ச்சி மலைகளை முழுமையா ஆய்வு பண்ணி ஒரு கமிட்டியினுடைய அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கை வந்து கடந்த 2013ஆம் ஆண்டு வெளியாகுது. அப்ப வந்து கேரளால இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி போட்ட அறிக்கை குழு தான் அந்த குழு. ஜெயராம் ரமேஷ் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா இருக்காரு. ஆனா கேரளால அதை காங்கிரஸும் எதிர்த்தாங்க, கம்யூனிஸ்டும் எதிர்த்தாங்க. ஏன்னு நான் காரணம் சொல்லிடுறேன். அந்த கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த மலை இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அவங்க குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, விலங்குகள் வசிக்குது, அரிய வகை விலங்கினங்கள் நிறைய வசிக்குது. அந்த எங்கெல்லாம் அரிய வகை விலங்கினங்கள் இருக்கோ அந்த பகுதிகளை எல்லாம் சரணாலயமா டிக்ளேர் பண்றாங்க. அப்ப ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதி கிட்ட இருக்கிறதுக்கு தடை இல்ல. அது சரணாலயமா அறிவிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிற பட்சத்துல அதுல ஒரு சரணாலயம்னு அறிவிச்சுட்டாங்கன்னா அதுல 0 முதல் 10 கிலோமீட்டர் வரைக்கும் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அறிவிக்கிறாங்க. சூழியல் உணர்ச்சி மிகு மண்டலம். அந்த இடத்துல யாரும் மக்கள் இருக்கக்கூடாது, இருப்பிடத்தை காலி பண்ணுங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் கேரளத்துக்கு பொருந்தவே செய்யாது. என்னன்னா இப்ப நீங்க நம்ம முதல்ல பேசணும், வயநாடை பொறுத்த வரைக்கும் அவங்க மலையும் மலை சார்ந்த வாழ்க்கையும் வாழக்கூடிய மக்கள். அங்க இருக்கக்கூடிய மக்களை நீ இந்த மலையில இருந்து 10 கிலோமீட்டர்ல இருக்கிறவன வெளியேறுங்க அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த வயநாட்டுல 75% வயநாடு காணாம போயிடும். அப்ப அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வருது கேரளால. இது எப்படி செயல்படும்? ஏன்னா இடுக்கிக்கு இதே கதை தான்.
கேரளத்துல மொத்தம் இருக்கிறதே 14 மாவட்டங்கள் தான். அதுல நீங்க வயநாடா இருக்கலாம், இடுக்கியா இருக்கலாம். இங்கெல்லாம் இடம்பெயர்தல் செய்யறப்ப அவங்க வேறு எந்த மாவட்டத்துக்கு போவாங்க? இங்க ஒரு தேயிலை தோட்டம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மாற்றுத் தொழில் என்ன இருக்கு? பெரிய சந்தை வாய்ப்புகள் என்ன இருக்கு? அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கேள்விகள் வருது. இது எல்லாத்துக்கும் மேல காட்கில் கமிட்டி பரிந்துரைச்ச இன்னொன்னு நம்ம ஒரு 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 ஊடகவியலாளரா ஒரு சுற்றுச்சூழல்ல சார்ந்த விஷயமா நம்ம பார்த்தோம்னா காட்கில் கமிட்டி அமல்படுத்தணும்னு சொல்லலாம். பட் ஒரு ஸ்டேட்டினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு சாத்தியமே இல்லாத பல விஷயங்களை காட்கில் கமிட்டி சொன்னாங்க. அதுல ரொம்ப முக்கியமா கேரளால 50 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு ஒரு அணை அப்படின்னா அந்த அணையை க்ளோஸ் பண்ணுங்கிறாங்க. அப்ப புதிய அணையை கட்டுங்கிறாங்க. அது ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் அது எந்த அளவுக்கு சாத்தியம், புதிய அணை கட்டுற வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் என்ன ஆகுங்கக்கூடிய பல்வேறு கேள்விகள் வந்துதான் கேரள கவர்மெண்ட் கடைசியா அவங்க சொன்னாங்க. கேரள அரசியல்வாதிகள் என்ன சொன்னாங்கன்னா அந்த நேரத்துல அது ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. இவங்க இந்த மலையை பாதுகாக்கணுங்கக்கூடிய அவேர்னஸை விட ஒரு புதிய சட்டம் இயற்றணும், மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்கிறதுல ஒரு புதிய சட்டம் இயற்றணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்காக தான் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அடுத்து அமைக்கிறாங்க. அந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா இவர் சூழியல் உணர்ச்சி மிகு மண்டலம்னு ஒரு 75% பகுதிகளை மார்க் பண்ணியிருந்தார் சரணாலயத்துக்கு அப்படின்னு காட்கில் மார்க் பண்ணியிருந்தார். அதை இவங்க குறைத்து ஒரு 37% காட்டினாங்க. 37% இடத்தை காட்டினாங்க. இதுல ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் நம்ம பேசணும் சார். சூழியல் உணர்ச்சி மிகு மண்டலம் 0 to 10 கிலோமீட்டர் தான் இவர் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் காட்கில் கமிட்டி கொடுத்ததுல முதல் 10 கிலோமீட்டர்ல நீங்க சூழியல் உணர்ச்சி மிகு மண்டலம் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன். அங்கே கட்டுமானம் கட்ட முடியாது, பெரிய விஷயங்கள் எதுவும் பண்ண முடியாது, ரெசார்ட் கட்ட முடியாது, குவாரி அமைக்க முடியாது, இப்படி எல்லாம் கொண்டு வந்து ஒரு நாம்ஸ் கொடுக்கிறார். மக்கள் வசிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. மக்களும் வசிக்க முடியாது. அதாவது மக்களும் வசிக்க முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற கட்டுமானங்கள்ல இப்ப மக்கள் வசிக்கிறாங்க. அந்த வசிக்கக்கூடிய இடத்துல எனக்கு வீட்டுல ஒரு பாத்ரூம் கட்டணும்னா கவர்மெண்ட்ல போய் பெர்மிஷன் ஆகணும். இந்த புதிய கட்டுமானம் தானே அது. என் வீட்டுல நான் வீடு இருக்கேன், மாடி கட்டணும் அப்படின்னா அதுக்கு போய் மேல போய் பெர்மிஷன் ஆகணும். அது மட்டும் இல்லாம மக்களை எதிர்காலத்துல வெளியேற்றி, ஏன்னா அது அமலுக்கு வரல, மக்களை வெளியேற்றுவதற்கான முயற்சியில போராடுறாங்க மக்கள். இது எங்களை எல்லாம் வெளியேற்ற போறாங்க அப்படின்னு போராடுறாங்க. அப்ப அது என்ன ஆகுதுன்னா 0 to 10 கிலோமீட்டரா வந்த அந்த சட்டம் 0 to 3 கிலோமீட்டரா குறைக்கிறாங்க மக்கள் எதிர்ப்பு காரணமா. 0 to 3 கிலோமீட்டர்ல வசிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு கட்டத்துல இப்ப என்ன இருக்குன்னா 0 to 1 கிலோமீட்டர்ல இருக்கு. அதுலயும் இப்ப குறிப்பா எப்படி மாத்திட்டாங்கன்னா அந்த 1 கிலோமீட்டருக்குள்ளேயும் மக்கள் நெருக்கமா வாழ்றாங்கன்னா அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அப்ப காட்கில் கமிட்டி எங்க போச்சு, கஸ்தூரி ரங்கன் கமிட்டியினுடைய அறிக்கை எங்க போச்சு? இது எதையுமே கேரளா ஃபாலோ பண்ணலைங்கிறது ஒண்ணு. என்னுடைய விஷயத்துல நான் உள்வாங்கினதுல கேரளா காட்கிலுடைய கமிட்டியோ கஸ்தூரி ரங்கன் கமிட்டியோ அவ்வளவு சீரியஸா கன்சிடர் பண்ணல. ஏன் பண்ணலங்கிற கேள்விக்கான விடை என்னன்னா அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார நிலைமையே அது சீர்கெடுக்குது. அதாவது இது தேவைதான், சுற்றுச்சூழலை காக்கணுங்கிறது தேவைதான், மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்கணும் தேவைதான், அங்க அபாயம் இருக்குங்கிறது உண்மைதான். பட் அந்த மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு மறுசுழற்சிக்கான திட்டங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இயல்பாவே அந்த மண்ணினுடைய வாக்குங்கிறது மண் வளம் சார்ந்து அங்க இருக்கக்கூடிய, ரொம்ப குறிப்பா சொல்லப்போனா நம்ம தென் மாவட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்துல கடுமையான பஞ்சம்லாம் வந்தப்ப மரவள்ளி கிழங்கு சாகுபடி தான் பசிய போக்குச்சுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அதை பஞ்சகால பயிர் அப்படின்னு சொல்லுவோம் எங்க கன்னியாகுமரி மாவட்டம் மாதிரியான பகுதிகளில். இன்னமும் அங்கே வயநாடு பகுதிகளில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்து வாழ்வாதாரத்தை ஓட்டுறவங்க இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த தேயிலை தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய வாரிசுகள் இன்னைக்கு வெளிநாடுகள்ல வேலைக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால பெரிய கட்டிடங்களா உயர்ந்திருக்க ஒழிய அவங்களோட வாழ்வியல் அந்த தகவமைப்புங்கிறது இயல்பாகவே மலையை ஒட்டின ஒரு பகுதி தான். அவங்க மலை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை அவங்களுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த காட்கில் கமிட்டியவோ கஸ்தூரி ரங்கன் கமிட்டியவோ அந்த பரிந்துரைகள்ல குறைந்தபட்ச கேரள அரசு செய்யலாம். இன்னும் ஒரே ஒரு சின்ன தகவல் இருக்கு சார், அது கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம். நம்மளாம் சொல்றோம் கேரளத்தை சுற்றுச்சூழல் சார்ந்த ரொம்ப புரிதல் உள்ள மாநிலம் அப்படின்னு எல்லாருமே நம்ம சொல்றோம். கடவுளின் தேசம். அங்க அவங்களோட அந்த சுற்றுலாத்துறையோட லோகோல கூட காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு வைக்கிறதா இருக்கலாம், எல்லாமே நம்ம பேசுறோம். பட் அந்த கேரளத்துல வயநாட்டுல இருந்து கோழிக்கோடு வரைக்கும் இப்போ ஒரு டனல் போட இருக்காங்க, சுரங்க பாதை போட இருக்காங்க. அந்த சுரங்கப்பாதை போடுறதுக்கு கவர்மெண்ட் டெண்டர் நோட்டீஸ் லெவலுக்கு போயிருக்காங்க. அந்த சுரங்கப்பாதை போடுறதுக்காக டெண்டர் நோட்டீஸ் விட்டாங்க. அந்த பகுதி, அந்த சுரங்கப்பாதை எங்க இருந்து எங்க போனா ஒரு 8 கிலோமீட்டர் போகுது. அந்த பகுதியே இந்த வைத்திரி தாலுகாக்குள்ளதான் வருது. அதுலதான் இப்ப நம்ம பார்த்த நிலச்சரிவுகள் ஏற்பட்ட பகுதி. அப்ப அரசுக்கே புரிதல் எங்க போகுதுங்கிற ஒரு வினா வருது இல்ல நமக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பக்கம் சொல்றோம் லெப்ட் வந்தாங்க, இடதுசாரிகள் வந்தாங்க, எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்ல, எது நடந்தாலும் கொடி பிடிக்கிறாங்க, கோஷ்டம் போடுறாங்கிறோம். அதே கவர்மெண்ட் தான் என்ன கிரிட்டிசைஸ் பண்றோம்னா வளர்ச்சியே இல்லை, இவங்க பெரிய இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப கேரள அரசே வேற வழி இல்லாம சில டெவலப்மெண்ட்ஸ்ல கை வைக்கிறப்ப அது திருப்பி அடிக்கிறதாவும் நான் பார்க்க வேண்டியது. இப்ப குறிப்பா நீங்க பேசுறப்ப ஒரு புள்ளியை நீங்க தொட்டீங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்றதுல அதிகமான ஆக்கிரமிப்புகளாகட்டும், இல்ல மக்கள் தொகை பெருக்கத்தினால அங்க மக்கள்கள் குடியேறதாகட்டும், இது எல்லாமே தொடர்ந்து ஒரு பாதிப்புக்குள்ளாகுதா? அந்த குறிப்பா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள், இப்ப எக்ஸாம்பிள் நீலகிரி, இது மாதிரியான ஏரியாக்கள், ஊட்டி, இது மாதிரி ஏரியாக்களும் வருங்காலத்துல
இல்ல இதை வந்து அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கா இந்த ஒரு பாதிப்புக்கு அப்புறமா? இல்ல ரொம்ப ரொம்ப அவசியமா இதை வந்து கவனத்துல எடுக்கணும். இது வந்து கேரளத்திற்கு வந்திருப்பது என்று சொல்வது, இந்த பேரிடர் என்று சொல்வது நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து அறிவுறுத்தக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான் இது. ஏன்னா நீலகிரியை பொறுத்தவரை நமக்கும் ரிப்போர்ட் இருக்கு. 2009ஆவது ஆண்டுல நமக்கும் ஊட்டியில வந்து ஒரு இதே போன்று ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு சற்று ஏறக்குறைய அரசினுடைய புள்ளிவிவரத்தின்படியே நம்ம 48 உயிர்களை நம்மளுமே இறந்திருக்கோம். பட் அப்ப வந்து இன்னமும் அங்க எப்படி இருக்கு ஊட்டி அப்படிங்கிறதுக்கான பெரிய வினா இருக்கு. இப்போ ஊட்டியை பாத்தீங்கன்னா மாநகராட்சி ஆக்கியிருக்காங்க. நகர நகராட்சியாக இருக்கிற பொழுது கிடைத்த கட்டுமான அனுமதியை விட மாநகராட்சியில நீங்க கூடுதலா கட்டடம் கட்டலாம். வரியும் கூடுதலா கட்டலாம். குடிநீர் பெரிய வசதி ரெசார்ட் கூடுதலா வரும். ஆமா எல்லாம் வரும். எல்லாம் சேர்ந்து வரும். அதே போல அவங்க வந்து கூடுதலா கட்டுமானங்களை கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பா தான் அந்த வாசல திறந்து விட்டுருக்கிறதா தான் பார்க்கிறோம். சோ இது தமிழ்நாட்டுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி தான். நம்ம அங்க மட்டும் இல்ல. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை அந்த களக்காடு வரையும் போகக்கூடிய பகுதிகளா இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் தண்ணி எப்படி கேரளத்துல ஒரு காலகட்டத்துல இப்ப இப்ப கவர்மெண்ட் டிக்ளேர் சொல்லியிருக்காங்க கேரள அரசு. நீங்க நம்ம எல்லாம் பேசுகிற பொழுது இந்த வைத்திரி தாலுகால வந்து இப்ப குவாரிகளே இல்ல அப்படின்னு கேரள அரசு தொடர்ந்து சொல்றாங்க. பட் ஆனா இதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள்ல தென் தமிழ்நாட்டுல ஏராளமான குவாரிகள் இருக்கு. நம்ம சொல்றது வந்து தென் தமிழ்நாட்டிலே இருக்கு. ஏராளமான குவாரிகள் இருக்கு. சோ இது எல்லாமே சேர்ந்து தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஆபத்தை தரலாம். அதுக்கு வந்து அரசு வந்து ரொம்ப புரிதலோடு இயங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணத்தை தான் நமக்கு வந்து இந்த வயநாட்டினுடைய துயரம் நமக்கு வந்து காட்டி கொடுத்திருக்கதா பார்க்கிறேன். ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடுறப்பை ஆகட்டும் அல்லது தேர்தல் அறிக்கைகள் ஆகட்டும் இதுல வந்து குறிப்பா இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், குறிப்பா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களை பாதுகாக்கிறதுக்கும் அரசாங்கம் ஒரு தனி சட்டம் அல்லது கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நகர்றாங்களா? அது மாதிரி கவனம் எடுத்துக்கொள்ளணும் அவங்க. இல்ல கண்டிப்பா, கண்டிப்பா எடுக்கணும். அத நோக்கி தான் நம்ம போறோம். ஏன்னா நம்ம வந்து பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம்ங்கிறது இன்னைக்கு தாறுமாறாக மாறி கிடக்கு. கடந்த 2015ஆவது ஆண்டுல இருந்து சென்னையில தொடர்ந்து ஒரு வெள்ளத்த நம்ம பார்க்கிறோம். இப்பலாம் மக்கள் பழகிட்டோம். இந்த மாசம் ஆச்சுன்னா இப்ப மழை வரும், வெள்ளம் வரும்னு. கேரளத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா 2017, 18 காலங்கள்ல இருந்தே தொடர்ந்து அவங்களுமே ஜூலை அல்லது ஆகஸ்ட்ல அவங்களும் ஒரு பேரழிவு அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அது இந்த முறை நிலச்சரிவுல முடிஞ்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துலலாம் புயல் வீசிய வரலாறே கிடையாது. நாங்கள் ஒரு ஒக்கி புயலை சந்திச்சோம் எங்க மாவட்ட மக்கள். அதனால இப்ப வந்து இனி இருக்கக்கூடிய காலகட்டத்துல சட்டமன்றங்கள்ல எப்படி ஒவ்வொரு விதத்திற்கும் ஒரு நிதிகளை ஒதுக்குவதா இருக்கலாம், ஒரு விவாதம் நடத்துறதா இருக்கலாம். அதுபோன்று ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சூழலியல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு புதிய தொழில் வாய்ப்பு குடுக்குறாங்கன்னா, அது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வருதுன்னா, அது எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனுடைய நன்மைகள் 1000 பேருக்கு வேலை குடுக்கலாம். அதை விவாதிக்கிற பொழுதே நாம வந்து அது எந்த அளவுக்கு வந்து அதுவும் கெடுதலை தரும் அப்படிங்கிறது குறித்தும் ஒரு விவாத புள்ளியை நோக்கி நகரணும். இன்னும் சொல்லப்போனா ஒவ்வொரு மாவட்ட அளவிலையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை உள்ளடக்கின ஒரு கமிட்டி அமைக்கணும். அந்த கமிட்டி மூலமா அவங்ககிட்ட அறிக்கை வரணும். மாவட்ட அளவுல கலெக்டர் டே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை விவசாயிகள் கூட்டம் நடத்துறாங்க. மீனவர் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்துறாங்க. மாற்றுத்திறனாளிகள் கூட்டம் நடத்துறாங்க. முன்னாள் ராணுவ வீரர்கள் கூட்டம் நடக்குது. அது மாதிரி சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கான ஒரு கூட்டமும் நடத்தணும். நடத்தினாதான் அந்தந்த மாவட்டங்களுடைய வளங்களுடைய நிலைமையும் அது இப்படி போச்சுன்னா இப்படி ஆயிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதலும் அடுத்தடுத்து கடத்தப்படும் அப்படிங்கிறதாவும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப அந்த நிலச்சரிவுல ரெஸ்கியூ பணிக்கான அந்த ஒரு பணிகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு? உங்களுக்கு கிடைத்த தகவல் சொல்லுங்க. இல்ல மீட்பு பணிகள் வந்து எப்பொழுதுமே வந்து நம்முடைய இந்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, நம்ம தமிழக அரசு, கேரள அரசு எந்த அரசா இருந்தாலும் சரி, நிகழ்வுக்கு பின்பு ரொம்ப தீவிரமா தான் செயல்படுவாங்க. அது வந்து நம்ம தூத்துக்குடி சம்பவத்திலயும் நான் பார்த்திருக்கேன். கன்னியாகுமரி ஒக்கி புயல்லயும் பார்த்திருக்கேன். அதே போன்று இப்ப வயநாட்டிலயும் அதிகாரிகளா இருக்கலாம், ராணுவ வீரர்களா இருக்கலாம், வந்து ஹெலிகாப்டர்ல வந்தவங்களா இருக்கலாம், எல்லாருமே ரொம்ப தீயணைப்பு துறையா இருக்கலாம். எல்லாருமே அர்ப்பணிப்பு உணர்வோட ரொம்ப தீவிரமா பணியாற்றுறாங்க. என்ன ஒரு துயரமான சம்பவம் அப்படின்னா, நம்மட்ட வந்து முன்கணித்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப நம்ம வந்து முன்கூட்டியே இதை எச்சரிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம என்னதான் பேசினாலும் கூட, அதை வந்து உருள் பொட்டல் அப்படின்னாங்க. அந்த 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 நிலச்சரிவை கூட அந்த வட்டார வழக்குல வந்து உருள் பொட்டல் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலா நீங்க சொன்னீங்களே அந்த அதாவது வார்த்தைக்கு? உருள் பொட்டல்னா என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா நிலச்சரிவு அப்படிங்கிறது வந்து என்ன செய்யும்னா, நம்ம ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கோம். நிலம் அப்படியே சரிஞ்சு விழும். அப்படி நிலச்சரிவு அப்படிங்கிறத பார்த்திருப்போம். இந்த உருள் பொட்டல் எப்போ வரும்னு சொல்றாங்கன்னா, நான் சொல்றது என்ன கேரளத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள், ஊடகவியலாளர்கள் சொல்ற தகவல் சொல்றேன். அந்த உருள் பொட்டல்ல என்ன சொல்றாங்கன்னா அவங்க, மழை கன்டினியூஸா பெய்யுது அங்க. 10, 15 நாளா மழை பெஞ்சுகிட்டே இருக்கு. நம்ம நிலச்சரிவுங்கிறப்ப மண்ணுக்கு மேல இருந்து நிலம் சரிஞ்சு உள்ள போறத நம்ம பார்க்கிறோம். இந்த உருள் பொட்டலுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மண்ணுல கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல கனமழை பெஞ்சு அந்த மண்ணுக்கு கீழ இருக்கக்கூடிய பாறை வரைக்கும் தண்ணி போயிரும். பாறைகள் நகர்ந்துரும் அப்படிங்கிறது. பாறை நகர்ந்துரும் ஒரு பக்கம். மரங்கள் மொத்தமா ஒரு பக்கத்துல நகர்றது, எடுக்கிறது. அது வந்து உருட்ட ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது அந்த கேரளா மொழியில சொல்றாங்க. நிலச்சரிவை விட இது ஆபத்தானதுங்கிறதுக்காக அவங்க உருள் பொட்டல் அப்படின்னு கேரள ஊடகங்கள் இதை வந்து கையாளுறாங்க, நண்பர்கள் கையாளுறாங்க. இதை வந்து நம்ம வந்து முன்கூட்டியே கணித்தல் அப்படிங்கிறத தாண்டி எதிர்காலத்துல வராம தடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு கேரள அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு என்னன்னா ஒண்ணுல மக்களுடைய அறிக்கையா இருக்கலாம்,
அல்லது கஸ்தூரிரங்கன் அறிக்கையா இருக்கலாம். இல்ல முற்றிலுமா நம்ம அந்த அந்த மாநிலத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கு, அந்த மக்களுடைய வாழ்வியலுக்கு அது பொருத்தம் இல்லதான். ஆனா, அத நம்ம ஏத்துக்கலைன்னா, நம்ம அங்க வாழ்க்கையே இல்ல அப்படிங்கிறது தான் இந்த நிலச்சரிவு நமக்கு உணர்த்தி இருக்கு. சோ அதுல இப்ப என்ன பண்ணணும்னா இந்த இப்ப இந்த நிலச்சரிவுக்கு அப்புறமா இப்ப அங்க வசிச்ச குறிப்பா அங்க காணாம போன கிராமங்கள் ஆகட்டும், இப்ப முண்டகை அப்படின்ற கிராமமே இல்ல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு செய்திகள் கிடைக்கப்பெறுது, காட்சிகளும் அப்படிதான் நம்மளுக்கு வருது. இந்த ஒரு பாதிப்புக்கு அப்புறமா அந்த மக்களோட வாழ்வியல் முறை மீண்டும் அங்க வந்து மக்கள் இயல்பாக அவங்களோட வாழ்க்கை முறையை வந்து வாழ முடியுமா? இல்ல அங்க இருக்க மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்றது என்ன அரசாங்கம் முன்வைக்கப்படும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இத இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை என்னவா இருக்கு? ஏன்னா ஒருத்தரோட இருப்பிடம் தான் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம். அவங்களுக்கான அரசியல்ன்றது எல்லாமே அங்கிருந்து தான் தொடங்குது. இப்ப அந்த இடமே அவங்களுக்கு இல்ல அப்படின்றப்ப, இது எப்படி பார்க்கப்படும் இந்த ஒரு விவகாரம்? இல்ல அதாவது அந்த மக்கள பொறுத்தவரைக்கும், இனிமேல் அங்க போய் குடியேறணும் அப்படிங்கிறத நினைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து கடுமையான ஒரு சேதம். கண்ணு முன்னாடி இரவு சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டு விட்டு படுத்த உறவுகள்ல சில பேரை இழந்திருக்காங்க. ஈடே செய்ய முடியாத இழப்பு. யாராலையும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. சோ அரசு வந்து இப்ப என்ன கேரளா அரசு என்ன திட்டமிடுவாங்கன்னா, இப்போதைக்கு அவங்கள வந்து முகாம் இல்லங்கள்ல தங்க வச்சிருக்காங்க. எதிர்காலத்துல கேரளா அரச பொறுத்தவரைக்கும் இந்த மாரி எப்பல்லாம் பேரிடர் ஏற்படுதோ, அப்ப எல்லாமே அவங்களுக்கு வேறு பகுதிகள்ல நிரந்தர குடியிருப்பு கட்டி குடுக்குறாங்க. அவங்க வந்து கடந்த பினராயி விஜயனுடைய போன அரசினுடைய ஏன்னா கடந்த ஆண்டும் அவங்க தான் முதல்வரா இருந்தாங்க. கடந்த 5 ஆண்டுகளும். அதே ஆட்சி தான் தொடருது. அவங்க ஆட்சியில பொறுத்தோம்னா, அவங்க வந்து தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ ஆயிரம் வீடுகள் கட்டி குடுத்துட்டோங்கிறத அவங்க ஒரு பெருமையா சொல்லக்கூடியவங்க. சோ எல்லாருக்கும் வீடு கட்டி குடுப்பாங்க. மாற்றுத் தொழில் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுலலாம் இடதுசாரி அரசு உறுதியோட இருப்பாங்க. அதுலலாம் வந்து எந்த ஐயப்பாடும் இல்ல. அதே நேரத்துல ஒரு ஓட்டு அரசியலுக்கு வெளியில வரணும். அது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு ஓட்டு அரசியலுக்காக, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியா இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம். அவர்களும் ஒரு வாக்கு அரசியலுக்காக இந்த மாதிரியான மக்கள வெளியேற்றுறதுக்கு யோசிச்சு கை வைக்காம இருக்கிறது தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம்னு பார்க்கிறேன். ஒண்ணு இயற்கை அல்லது மனிதர்களோட அத்தியாவசியம். இது 2மே வெவ்வேறு புள்ளிகள்ல இருக்கிறத பார்க்க முடியுது இல்ல. அப்ப ஒண்ணு இயற்கையை காப்பாத்தணும், இல்லைன்னா மனிதர்கள் 2மே ஒரே புள்ளியில இருக்கிறப்ப, இத எப்படி அரசாங்கம் கையாள்றது ரொம்ப சிரமமான ஒரு ஒரு புள்ளி தானே இது. ஆமா. அதுதான், அதுதான். ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ரொம்ப சிரமம்னா, இது எப்படின்னா இயற்கைய பாதுகாக்கணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா, தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருவாங்க. காரணம் என்னன்னா, மக்களுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம் எல்லாம் அத சார்ந்து இருக்கு. நம்ம இப்ப வந்து நான் கன்னியாகுமரியில இருந்துட்டு வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு. ஆக்கிரமிப்பெல்லாம் அது ஆக்கிரமிப்பு இல்ல. அந்த மக்களோட வாழ்க்கை அது. அது வாழ்க்கை முறை. அவங்க அங்க இருக்காங்க. அங்க நம்ம ஆக்கிரமிப்புன்னா ஒரு குவாரி உள்ள போய் நம்ம அலோவ் பண்ணா அது ஆக்கிரமிப்புங்கிறோம். அங்க வந்து ஒரு நான் அந்த அந்த ஆக்கிரமிப்புங்கிற வார்த்தையில நான் வேறுபடுறேன். ஒரு நுட்பமா வேறுபடுறேன். என்னன்னா, அந்த மக்களுடைய வாழ்வியல் சார்ந்து அவங்க இங்க இருக்காங்க. சோ அப்ப அவங்கள வெளியேற்ற வேண்டிய தேவை வருது இப்ப. அதுக்கு காரணம் என்னன்னா, பருவநிலை மாற்றம் அது இதுன்னு என்னதான் சொன்னாலும் கூட, அந்த மக்களுக்கு வேறு இடத்துக்கு நகர்த்த வேண்டிய தேவை இருக்கு. பட் இப்ப என்ன அரசு ஒரு நல்வாய்ப்பா என்ன பயன்படுத்தலாம்னா, இந்த துயர சம்பவம் நடந்திருக்கிறத வீதியெல்லாம் பரப்புரை செய்து, வேற வழி இல்ல. நீங்க கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுங்க. உங்களுக்கு வேற இடம் அரசு பண்ணி தரும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் இடம் பெயர்த்தணும். ஆனா அதுக்கு ஒரு கேரளா புரிதலை அரசினுடைய ஏற்படுத்தணும்னு சொல்றீங்க. ஆமா, ஆமா, ஆமா. அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தினா, இது கேரளா அரசு கிட்ட இருக்கக்கூடிய நிதி மட்டுமே பத்தாது. மத்திய அரசு தாராளமா அதுக்கு நிதி குடுக்கணும். அதுக்கு இந்த கேரளா அரசுக்கு அவங்க குடுப்பாங்களா? ஏன்னா, அவங்க எதிர்க்கட்சி வரிசையில இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அங்க ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலம். சோ, இப்ப எல்லாத்துக்குமான சாவி வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் குடுக்குற நிதி பகிர்வுல தான் இருக்கு. கேரளால இருக்கவங்க கூட அந்த ஒரு பாடல் கூட ஏதோ ஒண்ணு அவங்க ஆமா, சொல்லுவாங்க. அவங்க இறக்குறப்ப அந்த பாடல வந்து இது பண்ணுங்க. ஆமா. நான் மீண்டும் இந்த கேரளா மண்ல தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அத பதிவு செஞ்சிருந்தீங்க. என்னதான் இருந்தாலும் எவ்வளவு பாதிப்புகள் உள்ளாக்குனாலும் அந்த பகுதி மக்களுக்கு அது வந்து ஒரு அடையாளம் தானே. இப்ப அத விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு அவங்க நகரணும் அப்படின்னு நம்ம பேசுறதாகட்டும், இல்ல அரசியல் நகர்வுகள் எடுக்கிறதாகட்டும், அது எல்லாமே அவங்க ரொம்ப சென்சிட்டிவா தானே எடுத்துக்குவாங்க. ஏன்னா இப்ப அவங்க குடுக்குற பேட்டிகள் எல்லாமே பாக்குறப்ப என் வீடு போச்சு, இங்கதான் ஸ்கூல் இருந்துச்சு, இந்த ஸ்கூலையே காணோம், என் கிராமமே காணோம் அப்படின்றதெல்லாம் அவங்க பேசுறத பாக்குறப்ப என்ன உங்களுக்கு தோணுது ஒரு பத்திரிகையாளரா? இல்ல அது வந்து ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான தருணம். அந்த கேரளத்துக்கும், அந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு அப்படின்னு சொல்றது வந்து, நம்ம வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. ஏன்னா, நம்ம ஒரு தடவ சுற்றுலாவுக்காக நம்ம கேரளாக்குள்ள போயிட்டாலே, அங்கருந்து வெளியில வர நமக்கு மனசு வராது. காரணம் அந்த அளவுக்கு ஓங்கி உயர்ந்த தென்னை மரங்களா இருக்கலாம். அதுலயும் அந்த ஆலப்புழா பக்கம்லாம் நம்ம போயிட்டோம்னா, அந்த படகு சவாரி, படகு இல்லமா இருக்கலாம். வயநாட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா, திரும்புன பக்கமெல்லாம் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களா இருக்கலாம். இது எல்லாம் எங்கேயோ ஒரு சுற்றுலா பயணியா நம்ம வந்தா கூட கேரளத்த மடிச்சு பாக்கெட்ல வச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துரலாமா அப்படின்னு நம்ம மனசு ஏங்கும். முடியாதுதான். ஒரு கவிஞ மனநிலையில நம்ம சிந்திப்போங்கிற அளவுக்கு கேரளம் அவ்வளவு நல்ல ஒரு அழகான பூமி. ஒரு ஒரு மண் சார்ந்து அந்த மக்களுடைய வாழ்வியல் முறை, கலாச்சாரம் எல்லாத்துலயும் ரொம்ப இணைப்பும், பிணைப்புமா இருக்கக்கூடிய மண் தான். நீங்க கேட்கிறது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு கேள்விதான். இன்னும் சொல்லப்போனா பி.டி. தாமஸ் நீங்க குறிப்பிட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் திருக்காக்கரையில எம்.எல்.ஏ.வா இருந்து அண்மையில மறைந்து போனார் புற்றுநோயால. அவர் தன்னுடைய நண்பரிடம் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் செத்துட்டேன்னா இந்த பாட்ட பாடுங்க அப்படின்னு. அது என்ன பாட்டு அப்படின்னா,
வேற ஒண்ணும் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் மீண்டும் கேரளால தான் வந்து பிறக்கணும் அப்படிங்கக்கூடிய பாட்டை மலையாளத்துல. அது ஏன் அந்த அளவுக்கு ஒரு பிணைப்பு ஒவ்வொருத்தருக்குமே கேரளத்தோட இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளம் தான். கேரளத்துல இருக்கக்கூடிய இயற்கை வளம் அளவுக்கு நம்முடைய இந்தியால வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு மக்களோட ஒரு வாழ்வியலோட நெருங்கின ஒரு இயற்கை புரிதல் இருக்காது. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஆலப்புழால எல்லாம் நீங்க போனீங்கன்னா வீடுகளுக்கே படகுல தான் போவாங்க. நம்ம சின்ன சின்ன போட் இருக்கும் வீட்ல. குட்டி குட்டி அந்த நாட்டு படகு மாரி குட்டி குட்டி படகு வச்சிருப்பாங்க. 2 பேர் போற படகு, 3 பேர் போற படகு வச்சிருப்பாங்க. நம்மலாம் வீட்ல பைக் வச்சிருப்போம், கார் வச்சிருப்போம். கூட்டி போனா ரொம்ப வசதியா இருக்கிறவங்க 4, 5 கார் வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஆலப்புழால அந்த காயல் கரையோரம் போனீங்கன்னா, வீட்டுக்கு வீடு ஒரு ஒரு குட்டி குட்டி படகு இருக்கும். சோ அந்த மாரி அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல அவங்க வாழ பழகியிருக்காங்க. அந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கை வாழ்றவங்க, அவங்கள திடீர்னு போய் வெளியேற்றுங்க அப்படிங்கக்கூடியத மக்கள் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற அரசியல்வாதிகளே ஏத்துக்க மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு காட்கில் கமிட்டியவோ, கஸ்தூரி ரங்கன் கமிட்டியவோ நம்மளால அமல்படுத்த முடியல. அங்க குறைந்தபட்சம் கூட அமல்படுத்த முடியல. இன்னும் சொல்லப்போனா கேரள அரசே அதுக்கு எதிரா வழக்கு போட்டிருக்காங்க. காட்கில் கமிட்டிய அமல்படுத்த முடியாது. அதுக்கு என்னென்ன காரணங்கள் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. சோ மக்களை பொறுத்தவரை உணர்ச்சியா இருப்பாங்க. இந்த விஷயத்துல கேரள அரசியல்வாதிகளும் உணர்ச்சிபூர்வமா தான் அணுகுவாங்க. ஏன்னா அவர்களும் அந்த மண்ணினுடைய மைந்தர்கள். ஆனால் இயற்கை நமக்கு சில பாடங்களை கற்றுத் தருகிற பொழுது, நம்மால் இடம்பெயர்தலை தவிர வேறு வழி இல்ல. அப்படி இல்லைன்னா நம்ம குறைந்தபட்சம் அரசுக்கு முன்வைக்கக்கூடிய கோரிக்கை அந்த மக்கள் மக்களாக இருக்கட்டும். அங்க இனிமேலும் குவாரிகள் குவாரிகள் இயங்கல. நமக்கே தெரியுது. வயநாட்டுல வந்து இப்ப அவங்க சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் பெரிய குவாரிகள் எதுவும் இயங்கல. முன்னால் இயங்கி இருக்கு. முன்னால் இயங்குனதனுடைய தாக்கம் தான் இப்ப நம்ம அனுபவிக்கிறோம். சோ நம்ம இனியாவது இந்த சூழல்லையாவது இயற்கையினுடைய புரிதலை உணர்ந்து கொண்டு, இயற்கை நமக்கு தரும் செய்திகளை புரிந்து கொண்டு வாழ்ந்தோம்னு சொன்னா, உண்மையிலேயே கேரள மக்கள் உணர்வு ரீதியாக அந்த மண்ணோடு மக்களோடும் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு வேதனையை தரக்கூடியதா. அவங்க இடம்பெயர்த்தல் என்பது அவ்வளவு எளிதில சாத்தியமில்லை. இருந்தாலும் சூழலும் சந்தர்ப்பமும் அப்படி இருக்கிற பொழுது, அத அவங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய மன வலிமையை அவர்கள் பெற வேண்டும் என்பதாகத்தான் நான் இத பார்க்கிறேன். ஒரு ஃபேமஸ் கோட்ஸ் ஒண்ணு இருக்கு. இயற்கை எந்த அளவுக்கு கருணையானதோ, அந்த அளவுக்கு கருணையற்றதும் கூட அப்படின்னு. இப்ப இயற்கைய நம்ம எந்த அளவுக்கு கையாளணும், அரசாங்கமும் அதுல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். குறிப்பா இதுல மக்களும் இதுல எந்த அளவுக்கு விழிப்புணர்வா செயல்படணும் அப்படின்ற புள்ளியோட நீங்க பேசுனீங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா வயநாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் மன ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, மீண்டும் வந்து அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திப்போம். நேர்காணலுக்கு நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.